ஒரு பிஸ்னஸ் வந்து அடிப்படையில் சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா அந்த ஃபெயிலியருக்கான சான்சஸை குறைக்கிறோம். நீங்கள் எதர் மேனுஃபேக்சரர் ஆர் ட்ரேடர் ஆர் ஈவன் சர்வீஸ் ஒரு ப்ராடக்டை தயார் பண்ணுறீங்க, நீங்கள் நேராக அதை வந்து கஸ்டமருக்கு கொண்டு போய் விற்கிறீங்க அப்படின்னா அது B2C. ஸோ இந்த D2Cயில் நமக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக இருக்கும். பட் இருந்தாலும் பேசிக்காக சில டெர்மினாலஜிஸ் எல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கும் போது வந்து நம்ம வந்து ஃபெயிலியரை தவிர்த்துட்டு நம்ம பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா B2B, B2C, D2C, அதுக்கப்புறம் B2G. சரியா? ஸோ இது வந்து ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் அதை பற்றி பேசியிருந்தாலும் ஸோ அதை வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து ஏன்னா பீப்புளுக்கு வந்து நிறைய டெர்மினாலஜிஸ் வந்து தெரியல. ஏற்கனவே வந்து டேம் பற்றி பார்த்தோம், டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட்டு, கேக் கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட், CAC, லைஃப் டைம் வேல்யூ, LTV. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸை வந்து அடிப்படையில் சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக வந்து அந்த ஃபெயிலியருக்கான சான்சஸை குறைக்கிறோம். இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் வந்து ஒன்று பார்த்தேன். லாஸ்ட் 2 இயர்ஸோ 3 இயர்ஸ்லேயே வந்து 92% ஆஃப் ஸ்டார்ட் அப் வந்து ஃபெயில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ரீசன் நிறையா இருக்கலாம். ஃபண்டிங் இல்லாமல் இருக்கலாம், இல்லை ரெகுலேட்டரி கன்சர்னால ரெகுலேட்டரி பாடிகிட்ட வந்து அப்ரூவல் வாங்க முடியாமல். ஏன்னா சில இன்னோவேட்டிவ் ஸ்டார்ட் அப்ஸ்க்கெல்லாம் வந்து சில ரெகுலேஷன் அந்த ரெகுலேஷன் அவங்க வந்து ரெகுலேஷன் அப்ரூவல் வாங்கணும். ஸோ அந்த அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு கவர்மெண்ட் சைட்லையும் லேட் ஆகலாம், இல்லை கம்பெனி சைட்லையும் லேட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் கூட சில கம்பெனிஸ், அதாவது இன்னோவேட்டிவ் கம்பெனிஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் பேசிக்காக சில டெர்மினாலஜிஸ் எல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கும் போது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஃபெயிலியரை தவிர்த்துட்டு நம்ம பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அது மாதிரி தான் அதனால தான் ஒவ்வொரு நிறைய டெர்மினாலஜி பற்றி வந்து அப்பப்போ இடையில சில வீடியோஸில் நம்ம வந்து பேசுகிறோம். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது B2C, B2B, D2C, B2G. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, இப்போ உங்கள் ப்ராடக்ட்டு நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராடக்ட், நீங்கள் எதர் மேனுஃபேக்சரர் ஆர் ட்ரேடர் ஆர் ஈவன் சர்வீஸ், ஓகேங்களா? நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ப்ராடக்ட் வந்து B2Cக்கு போய் சேருதா? B2Cங்கிறது பிஸ்னஸ் டு கஸ்டமர். நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ்ஸு ஒரு ப்ராடக்டை தயார் பண்ணுறீங்க, நீங்கள் நேராக அதை வந்து கஸ்டமருக்கு கொண்டு போய் விற்கிறீங்க அப்படின்னா அது B2C. அப்படி இல்லாமல் சில ப்ராடக்ட் வந்து நம்ம இன்னொரு பிஸ்னஸ்க்காக அதை மேனுஃபேக்சர் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுடைய ப்ராடக்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து இப்போ நித்ரா தமிழ் காளான் இருக்குது, 40 லட்சம் பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு B2C ப்ராடக்ட். நித்ரா ஜாப்ஸ் இருக்குது, இது வந்து ஈவன் இன்னொரு இதில் காம்ப்ளிகேட்டடாக அது வந்து B2B2C, B2B2C. அதாவது ஒரு பக்கம் எம்ப்ளாயர் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க. எம்ப்ளாயிங்கிறது கஸ்டமர் மாதிரி, எம்ப்ளாயர் வந்து பிஸ்னஸ் மாதிரி. ஸோ இது வந்து ஒரு B2B2Cங்கிற மாடல். இது ஒரு டிஃப்ரெண்ட் மாடல். பட் அதே நித்ரா பீப்புள்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து அட்டனன்ஸ் அண்ட் பேரோல் மேனேஜ்மெண்ட்டு, HRMS சாஃப்ட்வேரு. ஸோ இது வந்து நாங்கள் வந்து பிஸ்னஸ்க்கு தான் கொண்டு வைக்க முடியும், கஸ்டமருக்கு வைக்க முடியாது. ஏன்னா ஒரு கம்பெனி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கம்பெனியில் எம்ப்ளாயீஸ் டீட்டெயிலை மேனேஜ் பண்ணுறது, அவங்க அட்டனன்ஸை மேனேஜ் பண்ணுறது, அவங்களுக்கான சேலரியை அரைவ் பண்ணுறது, இது எல்லாமே வித் ஆட்டோமேட்டட். நான் எல்லாமே ஆட்டோமேஷனாக நடக்கும். நம்ம வந்து அந்த நித்ரா பீப்புள் வந்து சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் அ க்ளவுட் பேஸ்டு சாஃப்ட்வேரு. உங்கள் கம்பெனி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு எம்ப்ளாயிஸ்லாம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அட்டன்ஸ் போகிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. அது வழியாக அவங்க அட்டன்ஸ் போடலாம், அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிடும். அதை வச்சு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஒரு பட்டன் கிளிக்கில் வந்து பேரோலை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் கொண்டு போய் நான் ஒரு கம்பெனிக்கு தான் வைக்க முடியும். இதே தமிழ் காளான்ற போய் ஒரு கம்பெனிக்கு வைக்க முடியாது, அது வந்து எல்லா கஸ்டமர். ஸோ இட் இஸ் அ B2C. தமிழ் காளான்ற பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ B2C. நித்ரா பீப்புள் அது வந்து B2B. இதே நித்ரா ஜாப்ஸ், ஸோ நாங்கள் வந்து அது B2B2C அந்த மாடல். ஸோ இதுதான் இந்த டெர்மினாலஜி. அடுத்து B2G. G அப்படின்னா எந்த பிஸ்னஸ்லாம் கவர்மெண்ட்டுக்கு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் டெண்டர் எடுத்து செய்கிறாங்க அப்படின்னா அது B2G, பிஸ்னஸ் டு கவர்மெண்ட்டு. ஸோ அது இட்ஸ் ஈக்குவல் டு B2B மாதிரி தான். பட் இருந்தாலும் அது கவர்மெண்ட்டுக்கு பண்ணுறதுனால ஒரு டெர்மினாலஜி B2G. இன்னொன்று D2C. D2Cங்கிறது டைரக்ட் டு கன்சியூமர் கஸ்டமர். ஸோ இப்போ B2Cயில் என்ன நடக்கும் அப்படின்னா, சில ப்ராடக்ட்
இப்போ எங்களுக்கு வந்து சாஃப்ட்வேருங்கிறதுனால அது நேராக ப்ளே ஸ்டோரில் இருக்குது. நம்ம அப்படியே வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க, அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபேன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஹோல்சேலருக்கு அந்த ப்ராடக்ட் அனுப்புவாங்க. ஹோல்சேலர் டீலருக்கு அனுப்புவாங்க. டீலர்லேருந்து ரீட்டைலருக்கு வரும். ரீட்டைலர் கஸ்டமருக்கு போகும். இதுதான் சைக்கிள். ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராடக்டில் சைக்கிள் வந்து ப்ரொடியூசர், மேனுஃபேக்சரர் டு ஹோல்சேலர், ஹோல்சேலர் டு டீலர் டு ரீட்டைலர். ஸோ இதில் ஏதோ ஒன்று ஹோல்சேலர் இல்லாமல் கம்பெனியாக டைரெக்டாக வந்து ரீட்டைலருக்கு கொடுக்கலாம், இல்லை கம்பெனி டீலர் ரீட்டைலர் அந்த மெத்தடில் போகலாம். ஸோ இது எப்படி வேணாலும் நடக்கலாம். அதனால இது வந்து B2Cல வரும். ஓகேங்களா? ஸோ இந்த B2C வந்து இந்த சேனல்ஸ் இருக்குங்களா, இது சேனல்னு பேர். ஹோல்சேலர், டீலர், ரீட்டைலர் போகும்போது இது ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து கமிஷன் கொடுக்கணும். அவங்க ஹோல்சேலருக்கு இந்த ப்ராடக்ட் ஒரு காஸ்ட்டு, அதுக்கப்புறம் அவங்க இன்னும் கொஞ்சம் காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த காஸ்ட்ல இருந்து அல்லது வந்து MRPலேருந்து ஹோல்சேலருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறம் ரீட்டைலருக்கு கொஞ்சம் டீலருக்கு ரீட்டைலருக்கு இப்படி போகும். ஸோ அந்த மெத்தட் இது வந்து ஒரு கன்வென்ஷனல் ட்ரெடிஷ்னல் மெத்தடு. ஸோ அதுலேருந்து இப்போ புதுசாக வந்தது தான் இந்த காமர்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் டைரக்ட் டு கன்சியூமர், அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து பொருளை வந்து நிறைய டைரெக்டாக வீட்டுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் சிஸ்டத்தையே வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஹோல்சேலர் இதெல்லாம் நீங்கள் டைரெக்டாக வந்து அவங்களோட வெப்சைட் இருக்குது, சரி அமேசானில் நீங்கள் ஆர்டர் போடலாம், அல்லது அவங்க வெப்சைட்டில் இண்டிவிஜுவல் வெப்சைட், இப்போ எங்களுதே வந்து ஸ்ரீதியா.comனு இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட் ப்ராடக்ட் இருக்கக்கூடிய காமர்ஸ் ஸ்டோரு. ரீட்டைல் ஸ்டோரும் வச்சுருக்கிறோம், பட் இருந்தாலும் ஆன்லைன் ஸ்டோர் இருக்குது. அந்த ஆன்லைன் ஸ்டோரில் நாங்கள் பொருளை நீங்கள் வந்து ஆர்டர் போட்டிங்கன்னா நேராக நாங்கள் வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்ருவோம், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு வந்துடும். ஸோ இது வந்து D2C. இப்போ இது இந்த இன்டர்நெட் எல்லாம் வந்ததுக்கப்புறம், அதுவும் 5G இந்த சர்வீஸ் 4G 5G எல்லாம் வந்ததுக்கப்புறம், ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் வந்து ரொம்ப இதானதுக்கப்புறம் இது வந்து எவால்வ் ஆகிட்டு இருக்கிற மாடல். இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய உங்கள் பிஸ்னஸ்ஸே நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு ரீட்டைலர் வழியாக கொண்டு போய் விற்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த D2C வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம், மெதுவாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அது எப்படி க்ரோத் ஆகுது, உங்கள் ப்ராடக்டோட நேச்சர் என்ன, இதை பொறுத்தெல்லாம் வந்து அதுக்கு என்ன சொல்கிறது எப்படி மூவ் ஆகுங்கிறது அப்புறம் தான் தெரிய முடியும். உதாரணத்துக்கு பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்குது நிறைய வந்து, இப்போ அது வந்து நிறைய அவங்க ஆன்லைன்லேயே வந்து சேல் பண்ணுறாங்க. நிறைய வந்து தேஹா.com, வில்வா.com இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காஸ்மெட்டிக்ஸ், அதாவது ஷாம்பு, ஃபேஸ் ஸ்க்ரீனு, லிப் பாம், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸு. ஸோ இப்போ அவங்கெல்லாம் வந்து டைரெக்டாக அவங்க வெப்சைட்டில் ஆர்டர் எடுத்து நேராக கஸ்டமருக்கு வந்து கொரியர் பண்ணி விட்றாங்க, அதாவது டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ இது வந்து D2C. ஸோ இந்த D2Cயில் நமக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக இருக்கும். இந்த சேனலுக்கு கொடுக்குற கமிஷன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ப்ராஃபிட் ஆகும். ரெண்டாவது இல்லை அப்படின்னா கஸ்டமருக்கு இன்னும் பொருளை வந்து விலை குறைவாக விற்க முடியும், அந்த பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்போ உங்கள் பிஸ்னஸில் D2C மெத்தடில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் திங்க் பண்ணணும். திங்க் பண்ணிவிட்டு அதுக்கான வெப்சைட்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி, தேவைப்பட்டால் உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி, இனிமேல் நீங்கள் வந்து இப்படியே வந்து உங்கள்கிட்ட நம்பர் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் ஆர்டர் த்ரூ அவர் வெப்சைட்னு சொல்லலாம். இல்லை கூகுள் ஆடு, ஃபேஸ்புக் ஆடு ரன் பண்ணியும் உங்கள் சைட்டுக்கான விசிட்ஸ் அதிகம் பண்ணி அது மூலிமா வந்து நீங்கள் வந்து ஆர்டர் எடுக்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது B2C, B2B, B2G, D2C. ஸோ இந்த 4 டெர்மாலஜி ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்வரும் வீடியோவில் பிஸ்னஸை பற்றியும் பேசுவோம், இந்த டெர்மாலஜி பற்றியும் பேசுவோம். தேங்க்யூ.